சிவசங்கர் இன்றைய சட்டப்பேரவைத் தேர்தலில் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை திட்டங்களால் இந்த தேர்தலில் ஸ்டாலின் அலை வீசுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெற இருக்கிறது. எனவே ஒரு சிறப்பான வெற்றியை நோக்கி இந்த கூட்டணியுடைய பலம் இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்க இருக்கிறது. தமிழ்நாடு திராவிட மாடல் 2.0 ஆட்சியை காண இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் ஒருங்கிணை திட்டமாக செயல்படுது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய திமுக பல இடங்களில் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடைய நடவடிக்கை எல்லா சந்தேகங்களுக்கும் மூல காரணமாக விளங்குகிறது. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே முக்கிய அதிகாரிகளை எந்தவித தேவையுமின்றி மாற்றுவது, அது கடைசி 2 நாட்களில் மாற்றுவதெல்லாம் அவர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு பயத்தை உண்டாக்குகின்ற நோக்கத்தில் செய்கின்ற காரியமாகத்தான் தெரிகிறது. தேர்தல் ஆணையம் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்ட குழு மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதை எல்லாம் தவிர்த்துவிட்டு முழுவதும் ஆளுங்கட்சியின் பலத்தோடு வருகின்ற அளவிற்கு பிரதமர், ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அமைக்கப்பட்டு இந்த பணி தொடங்கிய போதே இந்த சந்தேகத்தை எல்லா எதிர்க்கட்சிகளும் எழுப்பினார்கள். அதை இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் தமிழகத்தில் அவருடைய இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது. திமுகவினர் மீது பணப்பட்டுவாடா செய்யறாங்க, தேர்தலை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல அதிமுக வேட்பாளர்களுடைய இடங்களில் இருந்தே பணம் பறிக்க எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற பல்வேறு கட்சியினுடைய இடங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக தான் இத்தனைக்கும் மூல காரணம் என்கின்ற செய்தி தொடர்ந்து வருகின்ற ஊடக செய்திகள் மூலமாகவே தெரிய வருகிறது. அதாவது டோக்கன் என்ற பெயரில் நோட்டீஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் நம்பி வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். இவர்களுடைய இந்த ஏமாற்று வேலைகளுக்கு யாரும் பலியாக மாட்டார்கள். அவர்கள் நடத்துகின்ற நிறுவனங்களிலேயே அவர்கள் எத்தகைய நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது நம்ம பகுதி மக்கள் அறிவார்கள். எனவே இதெல்லாம் நம்முடைய மக்களிடம் பலிக்காது.